நம்ம எல்லாருக்குமே மனிதர்களை தாண்டி மற்ற ஜீவராசிகள் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும். அதில் முக்கியமாக நாய்கள் வளர்ப்பு. அது நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு இத்தினோண்டு சாதம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு திருநாய்க்கு வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் எப்போ போனாலும் உங்களை பார்த்து வாலாட்டும். இதெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாகவே பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போல்லாம் எல்லாம் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு தான் சாதம் போடுவாங்க. தெருவிலே காவலாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு காவலாக இருக்கும், தெருவில் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பல வருஷங்களாகவே எல்லோரும் வந்து வீடுகளுக்குள்ளே வச்சு நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லேஷ் ஆஃப் ஷோன்னு ஒரு நாய் வளர்த்தேன். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் கொஞ்ச நாளில் அதை நான் கொடுத்துட்டேன். குழந்தையாக இருக்கிறப்பவே அதை கொண்டு வந்து வச்சுருந்தேன். எனக்கு கன்சீவ் ஆனதும் அப்பா ரொம்ப திட்டாங்க. ஃபஸ்ட்டு பேபி வச்சுக்கக்கூடாதுமா நீ அப்படின்னு கொடுத்துட்டு வந்து நான் ரொம்ப அழுதேன். அதை அழுது கொண்டு அதை கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12 இயர்ஸ் டேஷன் அதை வளர்த்தேன். அது ஒரு 12 இயர்ஸ் ஏஜ் வைஸ் இருந்துட்டு இறந்துருச்சு. 12 இயர்ஸ் அது உயிரோடு இருந்துச்சு. நல்லா இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. ரொம்ப சேஃப்டி, பயங்கர ஃபாஸ்ட் அதுக்கு இருந்தது. அப்புறம் இன்னொன்று அதே மாதிரியே ஒரு டேஷன் வெரைட்டிலே வாங்கி வளர்த்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்தது, அதை கொத்திருச்சு. இது ஃபைட் பண்ணுறப்ப, ஆனால் எங்களுக்கு தெரியல அது கொத்து வாங்கிருச்சுன்னு. பாம்பை பிடிக்கிறதுக்குலாம் ஆள் வந்து பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இது டயர்டாக இருக்கிறப்ப பார்க்குறப்ப தான் அந்த பாம்பை பிடிக்கிறவரை சொன்னார், அது ரொம்ப டயர்டாக இருக்குது, அது என்னென்னு கொஞ்சம் கவனிங்கன்னா. ஹாஸ்பிட்டல் போனப்போ அது லேட் ஆகிடுச்சு. இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம். ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு மேலே இருந்து அது இறந்துருச்சு. எங்களுக்காக ஒரு உயிர் தியாகம் பண்ணிட்டு போனது அது ஒரு தெய்வம் எங்களுக்கு. இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நம்மளால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்காக ஒரு உயிர் வந்து இருந்துட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, வீட்டில் வளர்க்குற உயிர்கள் வந்து நமக்கு வர்ற துயரத்தை இதை வந்து அது தாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வளர்க்கலாம். ஆனால் என்ன நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, எல்லாரும் வளர்த்து இது பண்ணுங்கள். ஆனால் எந்த மாதிரி வெரைட்டி வச்சுருந்தாலும் வெளியில் வச்சு வளர்க்குற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறப்ப குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும்னு தெரியாது. அந்த நாய்களோட முடி இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதுங்களுக்கு போகிறப்ப இப்போல்லாம் எத்தனையோ வியாதிகள் வருது. நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் விதவிதமான வியாதிகள்லாம் வருது. அப்படி இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறவங்க வீட்டுக்குள்ளே நாய் வச்சு வளர்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். பெரியவங்களே வச்சு இருந்தால் கூட வளர்க்குறப்ப நிறைய லேடிஸ் சொல்கிறது என்னென்னா, எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ நாங்கள் இதுக்கெல்லாம் எல்லாமே அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப சஃபராக தான் ஆகிற